வாழ்க்கையில் நிதி நெருக்கடி என்ற கல்லடி வாங்காமல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய விருப்பமா? முழு வீடியோவை பாருங்கள். வாழ்க்கை ஒரு நேர்கோடு அல்ல. வேலை, சம்பளம், தூக்கம், ரிப்பீட் என்ற ஒரு வட்டத்துக்குள் அடங்குவதல்ல. அது எதிர்பாராத திருப்பங்களை கொண்டது. பணச்சிக்கலால் கல்லடி வாங்குவது போல் திடீர் கார் பழுது, உடல்நலக் குறைவு, வேலை இழப்பு என எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எமர்ஜென்சி ஃபண்ட் என்றால் என்ன? அவசரகால நிதி என்பது ஒரு பாதுகாப்பு கவசம். இது சுற்றுலா செல்வதற்கோ, போன் வாங்குவதற்கோ, வீண் செலவுகளுக்கோ, ஆசைகளுக்கோ அல்ல. இது தேவைகளுக்காக மட்டுமே. திடீர் வேலை இழப்பு, மருத்துவ செலவுகள், கார் பழுது, வீட்டு உபயோகப் பொருட்கள் பழுது போன்ற இக்கட்டான நேரங்களுக்கு மட்டும். இது லாபத்திற்காக செய்யும் முதலீடு அல்ல. இக்கட்டான சூழலில் நாம் நசுங்கிவிடாமல் இருக்க செய்யும் ஒரு பாதுகாப்பு. இந்த நிதி எவ்வளவு இருக்க வேண்டும்? உங்கள் சராசரி மாத செலவுகளைப் போல 3 முதல் 6 மடங்கு தொகையை சேர்த்து வைக்க வேண்டும். உங்களுக்கு நிலையற்ற வருமானமோ அல்லது குடும்ப பொறுப்பு அதிகம் உள்ளவராக இருந்தால் 6 மாத செலவு தொகையை சேமிப்பது நல்லது. இதில் ஆடம்பர செலவுகளை சேர்க்கக்கூடாது. வாடகை, உணவு, போக்குவரத்து மற்றும் மின்சார பில் போன்ற அத்தியாவசிய தேவைகளை மட்டுமே கணக்கில் கொள்ள வேண்டும். எங்கே சேமிக்க வேண்டும்? நமது ஊரை பொறுத்தவரை எமர்ஜென்சி ஃபண்ட் தேவைப்படும் போது ஒரு கிளிக்கில் அந்த பணத்தை எடுப்பது போல் இருக்க வேண்டும். ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்டில் அல்லது தங்க நகையாகவோ வைத்திருக்க வேண்டும். இதை எப்படி உருவாக்குவது? இட்ஸ் நோ மேஜிக். முயற்சி மட்டுமே. சிறுக சிறுக தொடங்குங்கள். சம்பளம் வந்தவுடன் குறிப்பிட்ட தொகையை உங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் அமைத்துக் கொள்ளுங்கள். 2வது, மாதம் ஒரு சிறிய தொகையை சேமித்தாலே போதும். 3வது, வேகம் முக்கியம் அல்ல, தொடர்ச்சி, கன்சிஸ்டன்ட் தான் முக்கியம். இறுதி கருத்து, வாழ்க்கை ஒரு சவாலை தரும்போது பயப்பட போறீர்களா? அல்ல உங்கள் அவசரகால நிதியை திறந்து அதை சமாளிக்க போறீர்களா? இன்றை சேமிக்க தொடங்குங்கள். உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்த எபிசோடில் 3ஆம் பாடமான கடனை பற்றி புரிந்து கொள்ள மல்டிப்ளிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நம்முடைய மணி சைக்காலஜி சீரிஸை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.